10th Maths Chapter 2 Numbers and Sequence exercise 2.9 5th sum பாருங்க. The sum of the cubes of first n natural numbers கொடுத்துட்டாங்க is 2025 அது 2025 கொடுத்துட்டாங்க. Then find the value of n கேட்குறாங்க. ஓகேவா? The sum of cubes of first n natural numbers கூடிய total value கொடுத்துட்டாங்க. அதோட n terms என்னன்னு கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ நம்ம கியூப்ஸ் கூட ஃபார்முலா தெரியும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்லேருந்து சம்வாட் வி ஹேவ் டு ரைட் 1 cube 2 cube + 3 cube டாட் n cube ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வி ரைட் n cube ஈக்குவல் டு 2025 எழுதிக்கும். இப்போ இந்த கியூப் கூட ஃபார்மெட் எழுதலாமா? ஃபார்முலா என்ன? n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர். இதோடைய டோட்டல் வேல்யூ வந்து 2025 கொடுத்துருக்காங்க. வி ஹாவ் டு திங்க் இங்கே ஸ்கொயர்னால் இது ஸ்கொயர் ஃபார்மெட்டில் மாற்றணும். n இன்ட்டு n + 1 divided by 2 equal to or 2025 na 45 square we know it. ஓகேவா? ஸ்கொயர் டேபிள் கண்டிப்பாக நம்ம படிச்சிருக்கோம். பிகாஸ் we are in 10th standard. ஓகேவா? ஸ்கொயர் டேபிள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? n இன்ட்டு n + 1 divided by 2 equal to 45. இங்கே டிவைடில் இருக்க ஃபார்மேட் இந்த சைட் போனால் மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்போ n இன்ட்டு n + 1 equal to 45 into 2 45 into 2 19 இருக்கும். ஓகேவா? அகெயின் வி ஹவ் டு ரைட் இது உள்ள மல்டிபிள் பண்ணிக்கணும். n into n ஸ்கொயர் ப்ளஸ் 1 into n ஈக்குவல் டு 90. இப்போ ஒரே சைடில் கொண்டு வந்துருக்கு, எல்ஹெச் சைடில். பிகாஸ் இது குவாட்ரிக் ஃபார்மேஷனில் இருக்குது. ஓகே, n ஸ்கொயர் ப்ளஸ் n மைனஸ் 90. இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், ஈக்குவல் டு கன்சிடர் வந்தால் மைனஸ் 90. இங்கே எதுவுமே இருந்தால் 0. இப்போ இந்த மாதிரி வந்துச்சுனாவே வி டேக் குவாட்ரிக் ஈக்குவேஷன். ஓகே, ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும். என்னது? மைனஸ் 90. ஓகே, மிடில் டேர்ம் என்னது? ப்ளஸ் 1. இங்கே என்னக்கு முன்னாடி என்ன இருக்கும்? 1 இருக்குது. ஓகே, ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது 90 வரும். ஓகே, ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணும்போது 1 வரும். 10 9s are 90. எப்பவுமே பிக்கஸ்ட் நம்பர் இங்கே என்ன மிடில் டேர்மில் என்ன நம்பர் இருக்கோ அது பிக்கஸ்ட் நம்பருக்கு இன்புட் பண்ணுங்கள். ப்ளஸ் இங்கே மைனஸ். இங்கே முன்னாடி என்ன இருக்குது? n இருக்குது. ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். n டிவைடட் பை n டவுன் டு அப் எழுதுங்க. n + 10 n - 9 இதுதான் வந்து நம்மளுக்கு ப்ராக்கெட்டில் இன்புட் பண்ணுறது. n + 10 ஒரு ப்ராக்கெட் ஆகும். n - 9 ஒரு ப்ராக்கெட்டை ஈக்குவல் டு 0. இப்போ ஒவ்வொரு டேர்மும் வந்து 0வோட ஈக்குவேட் பண்ணணும். எப்படி? n + 10 ஈக்குவல் டு 0. அப்போ n ஈக்குவல் டு -10. n - 9 ஈக்குவல் டு 0. n ஈக்குவல் டு +9. எப்பவுமே நம்மளுக்கு மைனஸில் இருக்க டேர்ம்ஸ் பாசிபிள் கிடையாது, ப்ளஸில் இருக்க டேர்ம்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு பாசிபிள். அப்போ இதுதான் வந்து n டேர்ம்ஸ் வந்து ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் 9 டேர்ம்ஸ் கூடயதாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 1 cube 2 cube டாட் 9 cube முடியும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 2025 we got it. அப்போ n = 9 மைனஸில் இருக்கட்டும் எடுக்கக்கூடாது. இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகேவா? அப்போ அட் சம் பார்க்கலாமா? ஓகே, அட் சம் பாருங்கள். ரேகா ஹேஸ் 15 ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ் சைஸஸ் ஆஃப் 10 11 12 24 cm. ஹவு மச் ஏரியா கேன் பி டெக்கரேட்டட் வித் திஸ் கலர் பேப்பர்? இங்கே ஏரியான்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஏரியான்னு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க டேர்ம் வந்து ஸ்கொயர் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஏரியானாவே நம்மளுக்கு மேலே பவரில் ஸ்கொயர் 2ன்னு இருக்கணும். ஓகேவா? இங்கே 10 11 12 இங்கே இருக்க ஃபார்மெட்டை அப்படியே நீங்கள் எடுக்கக்கூடாது. ஏரியா கேன் பி டெக்கரேட்டட் எப்படின்னா 10 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் 12 ஸ்கொயர். ஓகே, இந்த ஸ்கொயர்ன்றது நம்ம இன்புட் பண்ணி தான் எழுதணும். ஓகேவா? இங்கே ஸ்கொயர் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸ்கொயர் வந்து நேச்சர் நம்பர் ஸ்கொயரில் இருக்குது. ஆனால் பட் இன்பிட்வீன் டேர்ம்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்கு, இடையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டேரெக்டாக என்ன பண்ணணும்? 1லேருந்து எழுதுகிற மாதிரி நம்ம எழுதணும். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்னு எழுதி இந்த லாஸ்ட் டைம் இருக்குது 24 ஸ்கொயர் இது எழுதிக்கணும். மைனஸ் போட்டு அகெயின் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் டாட் இங்கே 10க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? 9. அப்போ 9 ஸ்கொயர். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மேட்டை எழுதினதுக்கு அப்புறம் தான் அதோடைய ஃபார்முலாஸை இன்புட் பண்ணணும். இப்போ ஸ்கொயர் கூட ஃபார்முலா என்ன? n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1 டிவைடட் பை 6. ஓகேவா? மைனஸ் போட்டுக்கோங்க. அகெயின் n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1 டிவைடட் பை 6. ஓகேவா? ஓகே, இந்த டேர்முக்கு n ஈக்குவல் டு இங்கே லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது? 24. இந்த டேர்மில் n ஈக்குவல் டு 9. இங்கே என்ன இருக்குது? லாஸ்ட்டாக 9. இப்போ இன்புட் பண்ணுவோம். எங்கெங்கெல்லாம் n இருக்கோ அதில் 24 சப்ஸ்டிட் பண்ணணும். இங்கே 24 n + 1 24 + 1 25 இன்ட்டு 25 எல்லாமே மல்டிப்ளிகேஷனாக தான் இருக்குது. அப்படி எழுதிக்கிங்க. இன்ட்டு 24 இன்ட்டு 2 48 48 + 1 49. ஓகே, இங்கே பாருங்கள் 2 இன்ட்டு n-க்கு வந்து 24 24 இன்ட்டு மல்டிபிள் பண்ணும் 48 48 + 1 49 டிவைடட் பை 6 மைனஸ். ஓகே, அகெயின் இங்கே வந்து என்ன இருக்கும்? 9. n வந்து 9ஆக இன்புட் பண்ணும். 9 + 1 10. அடுத்தது 9 இன்ட்டு 2 2 9s are 18 18 + 1 19 டிவைடட் பை 6. ஓகேவா? இப்போ எல்லாமே எழுதி வச்சோம். இப்போ கேன்சல் பண்ணிக்கலாமா? நம்ம என்னென்ன கேன்சல் பண்ண முடியும்? 1 6
6 4s are 24. ஓகே, அடுத்து இந்த டேர்மில் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? 3 3s are 9, 2 3s are 6, 1 2s are 2, 5 2s are 10. அப்போ இங்கே 4 into 25 into 49 இருக்கும். இங்கே வந்து 5 3s are 15, 15 இங்கே மல்டிப்ளிகேஷன், 5 3s are 15 into 19. ஓகேவா, எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுவோம். ஓகே, இப்போ ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணி எழுதுகிறோம். இது பாருங்களேன், 25 into 4 100. ஓகே, 100 into 49 4900. ஓகே, அடுத்தது மைனஸ் 15 into 19 இங்கே மல்டிபிள் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 285. ஓகேவா, இப்போ 4900லேருந்து 285 ஓகே சப்ராக்ட் பண்ணால் இங்கே பாருங்கள் 4600 இங்கே சப்ராக்ட் பண்ணியிருக்கேன், பாரோ வாங்கி சப்ராக்ட் பண்ணும், அப்போ 4615. ஓகேவா, இப்படி எழுதிட்டு அப்புறம் நீங்கள் அகைன் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, how much area can be decorated with this color paper அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ she can decorated 4615 centimeter square அப்படின்னு அந்த வேர்டு எழுதணும். ஓகே, ஏரியாஸ் ஓகே with this color paper because they ask ஏரியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆன்சருக்கு நம்ம சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு போகணும், அதுதான் ஃபைனல் ஆன்சர். அப்படி இல்லைனா உங்களுக்கு மார்க் எடுக்க மாட்டாங்க. ஓகேவா, ரொம்ப ஈஸியான சம் தான். இடையில இன்பிட்வீன் நம்பர்ஸ் ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டேர்ம்லேருந்து எழுதிட்டு அது 2 டேர்மாக எழுதணும் மைனஸ் போட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து லாஸ்ட்டு எடுத்துக்கணும் 24 ஸ்கொயர் மைனஸ் போட்டு, ரெண்டாவது டேர்ம் எழுதும்போது முன்னாடி இருக்காது தான் நீங்கள் எடுத்து எழுதணும். ஓகே, ரொம்ப ஈஸியான சம் தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுங்க. தேங்க்யூ.